லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தம்பிமார் எல்லாரும் பைபிளை எடுத்துக்கிறீங்களா? உங்க பரிசுத்த வேதாகமம் எங்கே? எடுங்க பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வாக்கியம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். போதும் ஆண்டவரே, இந்த ராத்திரியில் நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. உங்களுக்கு உற்சாகம் மிகுதியாய் இருக்குமானால் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் என்று சொல்லலாம். மகிழ்ச்சியாய் இருப்பதில் தவறே இல்லை. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு அலச வேண்டிய வலை. செய்தியின் தலைப்பு என்ன? அலச வேண்டிய வலை. இன்றைக்கு ராத்திரி ஒரு 50 நிமிஷங்கள் நம் எல்லாருடைய வலைகளையும் ஒன்று அலச போகிறோம். எதற்காக? அடுத்த வருஷத்தில் மறுபடியும் தேவனுக்காக செயல்படுவதற்காக, அடுத்த வருஷங்களில் மறுபடியும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, வரப்போகிற வருஷங்களில் இன்னும் நமது ஆயுள் நாள் இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய சித்தத்தை இன்னும் செய்வதற்கு கடந்த 365 நாட்கள் பயன்படுத்தின ஒரு பழைய வலை நமது வாழ்க்கையில், நமது கைகளில் இருக்கிறது. அந்த வலையை இன்று ராத்திரியில் ஒன்று அழகாக அலசி, அதை ஒன்று சுத்தப்படுத்தி, அதை ஒன்று சரி செய்து, புதிய வருடத்தில் புதிய அனுபவங்களுக்கு நேராய் செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. பேதுருவின் கைகளில் ஒரு வலை இருக்கிறது. அந்த வலை இப்பொழுது என்ன ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது? வலை அலசப்படுகிறது. சொல்லுங்க, வலை அலசப்படுகிறது. ஆனால் இந்த வலை இப்பொழுது, அந்த வலையின் நிலை என்ன? செயல்படாமல் இருக்கும் வலை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஒன்று, எழுதுகிறவர்களுக்குத்தான் தெளிவாக சொல்லுகிறேன். செயல்படாமல் இருக்கும் வலை. பேதுரு சொல்லுகிறார், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று இரவெல்லாம் இந்த வலை செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது தற்போது இந்த வலை என்ன செய்யவில்லை? செயல்படவில்லை. முன் செயல்பட்ட சில வலைகள், நேற்று செயல்பட்ட சில வலைகள், நேற்று முன்தினம் செயல்பட்ட சில வலைகள், போன வருடங்களில் செயல்பட்ட சில வலைகள் இப்பொழுது செயல்படாமல் பேதுருவின் கைகளில் இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், இது வெறுமையாக கையில் இருக்க வேண்டிய வலை அல்ல, இது இன்னும் செயல்பட வேண்டிய வலைகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முன்காலங்களில் செயல்பட்ட சிலர், முன்காலங்களில் தேவனுக்காக செயல்பட்ட சிலர் தற்காலங்களில் செயல்படுவதை நிறுத்திவிட்டாலும் தேவனுடைய கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தவழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. செயல்படவில்லை. ஆனால் வலை யாருடைய கையில் தான் இருக்கிறது? செயல்படுத்துகிறவனுடைய கைகளில் தான் இருக்கிறது. இதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். என பரிசுத்த ஆவியானவர் என்னை படிப்பித்த ஒரு காரியம், எரேமியாவை ஆண்டவர் ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த குயவன் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு மண்பாண்டம் குயவன் வனைந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் கையில் என்ன செய்து விட்டது? கெட்டு போயிற்று. அதில் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், இன்னும் உருவாக்கத்தக்க ஒருவரிடத்தின் கையில் இருக்கும் பொழுது கெட்டு போனபடியினால் இந்த களிமண்ணுக்கு
இன்னும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. 2, தெய்வ மனுஷியாயிருக்கிற ஆகார் வேதாகமத்தில் ஆபிரகாமினுடைய துணைவியார் அல்லவா? ஆகார் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் எந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள்? பெயர்ஷேபாவின் வனாந்தரத்தில். பெயர்ஷேபா என்பது ஒரு ஆணையின் கிணறு. ஆணை, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையின் எல்லைக்குள்ளே நின்று கொண்டிருந்தபடியினால் ஆகாருக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரு எதிர்காலம் இருந்தது. ஒரு எதிர்காலம் இருந்துச்சு. இங்கே ஒரு வலை. ஆனால் இப்பொழுது இந்த வலை என்ன செய்யவில்லை? பயன்படவில்லை. நேற்று பயன்பட்டது, இப்பொழுது பயன்படவில்லை. ஆனால் அந்த பேதுரு நினைத்தால் இன்னும் இந்த வலையை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். ஆனா இப்ப அந்த வலை என்ன செய்கிறது? என்ன நிலையில் இருக்கிறது? பயன்படாத நிலை. பயன்படாத நிலை. ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி இந்த வலைக்கு ஒப்பாக தேவனுக்கென்று பயன்படாத ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்களானால், என் ஆண்டவர் சொல்லும் ஒரு வார்த்தை, இன்னும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பயன்படத்தக்கவர்களாக மாற்றும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? நம்பர் 2, ஒன்று செயல்படாமல் கிடக்கும் வலை. அப்படித்தானே எழுதுனீங்க. நம்பர் 2, தோல்வியை கண்ட வலை. இந்த வலையை குறித்து தான் பேதுரு பேசுறார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் என்ன செய்யவில்லை. எதிலே? வலையில். அப்ப இந்த வலையின் கடந்த ராத்திரி வாழ்வின் அனுபவம் என்ன? வலை செயல்படுகிறது, ஆனால் செயலுக்கு தக்க பலன் வலைக்கு இல்லை. இப்ப இந்த வலை மனதிலே நினைக்கிறது, நான் என்ன செய்தாலும் எனக்கு பலனே வருவதில்லை. இந்த வலையை பேட்டி எடுத்தால் வலை சொல்லுகிறது, நான் முயற்சி செய்யாமல் இல்லை, நான் செயல்படாமல் இல்லை, நான் வேலை செய்யாமல் இல்லை, நான் ஊழியம் செய்யாமல் இல்லை, நான் முயற்சி செய்யாமல் இல்லை. ஆனால் கடந்த இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டும் நான் பிரயாசப்பட்டதற்கு உரிய பலன் இல்லாததினால் நான் என்ன செய்திருக்கிறேன்? தோல்வி அடைந்த நிலையில் இருக்கிறேன். இந்த வலை எப்படி இருக்கிறது? சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இப்ப அந்த வலைக்கு ஒரு எண்ணம், நான் தான் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேனே, நான் தான் ஊழியத்தில் தோல்வி அடைந்து விட்டேனே, நான் தான் எனது குடும்பத்தில் தோல்வி அடைந்து விட்டேனே, இனி நான் எதற்கு இருக்க வேண்டும், இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்று இந்த வலை நினைக்குமானால், பேதுருவுக்கும் இந்த வலைக்கும் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, வலையே, உன் தோல்வியை மாற்றுவதற்கு இதுவரை உனக்கு எஜமானனாய் இருந்த பேதுரு அல்ல, பேதுருவை உண்டாக்கின ஒருவர் உன் அருகாமையில் வரப்போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வலையின் மனநிலை என்ன? கடந்த இரவெல்லாம் நான் உழைத்தேன், வாழ்க்கையில் என்ன வந்துவிட்டது? தோல்வி வந்துவிட்டது. இந்த வலைக்கு ஒரே கவலை, என் எஜமானனுக்கு நான் பயனாக இல்லையே. வலையின் எஜமானன் யார்? பேதுரு. பேதுருவை வலை பார்க்கும் பொழுதெல்லாம் பேதுருவை பார்த்து பரிதாபப்படும். ஐ எம் சாரி பேதுரு. யாரு? வலை பேசுகிறது. ஐ எம் சாரி பேதுரு, நீ என்னை கிரயம் கொடுத்து வாங்கினாய், என்னை கடலில் எல்லாம் வீசுகிறாய், நான் திரும்பி வரும் பொழுது உனக்கு ஒரு பலனும் கொண்டு வரவில்லை. ஒவ்வொரு முறை இந்த வலை பேதுருவினிடத்தில் என்ன செய்தது? சாரி கேட்டிருக்கும். சாரி பேதுரு, ரொம்ப மன்னித்துக்கொள் என்னை, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியவில்லை, தோல்வி அடைந்து நிற்கிறேன். ஆனால் இந்த வலையை போல இன்று ராத்திரி வேளை ஏதாகிலும் எல்லையில் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோல்வியை மட்டும் கண்ட என் பிள்ளைகள் இந்த 31வது நாள் ராத்திரியில்
இந்த 31ஆம் தேதி ராத்திரியில் இந்த கடைசி ஆராதனையில் என் சத்தத்தை கேட்பீர்களானால், வலையே, இதுவரையிலும் நீ பார்க்காத ஒருவர் உன் பக்கத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாது. அல்லேலூயா. இதுவரை வீசினவனைத்தான் உனக்கு தெரியும், ஆனால் வீச சொன்னவரை உனக்கு தெரியாது. இதுவரை உன்னை சுமந்தவனை உனக்கு தெரியும், அவர்தான் பேதுரு. ஆனால் சுமக்க சொன்ன ஒருவர் உண்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள இயேசு. இன்று ராத்திரி சில தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், சில வலைகள் தோல்வியை கண்டு எத்தனை தான் வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு சென்றாலும் என் வாழ்க்கையில் மட்டும் நிலைகள் மாறவில்லையே என்ற சில கேள்விகளோடு இந்த 31ஆம் தேதி ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற சில வலைகளை பார்த்து சர்வ வல்லவர் சொல்லுகிறார், இதோ இயேசுவின் அருகாமையில் வருகிற ஒரு ராத்திரி சில வலைகளை கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா. இப்போ கவனிங்க, வலைக்கு வேலை எங்கே? வலைக்கு வேலை எங்கே? கடலில். ஆனா இப்ப இந்த வலை எங்கே கிடக்கிறது? அப்படியானால் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க முடியல, கரையில் கிடக்கும் வலை. சில நேரங்களில் அப்படித்தான். பாஸ்டர் ஐயா, நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன், பட் என்னால் அந்த இடத்திற்கு போக முடியவில்லை. பாயிண்ட் நம்பர் 3, கரையில் கிடக்கும் வலை. பாயிண்ட் நம்பர் 3 என்ன? கரையில் கிடக்கும் வலை. உண்மையிலேயே இந்த வலையை குறித்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் வலை எங்க போகணும்? ஆழங்களுக்கு போகணும், கடலுக்கு போகணும். ஆனா இப்ப இந்த கரை எங்க இருக்கிறது? இந்த வலை எங்க இருக்கிறது? கரையில் இருக்கிறது. இந்த வலைக்கு ஒரு கவலை, நான் கரையில் இருக்கிறது வரையிலும் என்னை குறித்த தேவ திட்டம் என்ன செய்யாது. ஆனால் தானாக இறங்கி போவதற்கு எனக்கு கால்களும் இல்லை. நான் எங்க இருக்கிறேன்? ஆழத்திற்கு சென்றாதான் எனக்கு வாழ்வு. அது எனக்கு தெரியுது, யாராகிலும் என்னை கூட்டிட்டு போகணுமே. இதே மாதிரி 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் கரையில் இருந்த ஒருவன் சொன்ன ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? ஆழத்திற்கு போன வாழ்வுன்னு எனக்கு தெரியும், யாரும் என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு இல்லையே. கரையிலே இருந்து ஆழங்களை பார்த்து ஏங்குகிற சில பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ கேட்க போகிற சத்தம் ஆழங்களுக்கு அழைத்து போகிற ஒரு சத்தமாகத்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்லி வருகிறது புரியுது? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன் செகண்ட் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது அநேகருடைய வாழ்க்கை அப்படியே தத்ரூபமா பரிசுத்த ஆவியானவர் எடுத்து முன் வைக்கிறார். ஆமென். வலைக்கு தெரியுது வாழ்க்கை எங்கதான் இருக்கு, ஆழத்துல தான் இருக்கு. ஆனா ஆமென், இந்த வலை மட்டும் நினைத்தால் ஆழத்திற்கு போக முடியாது. கரையில் கிடக்கிறது வரையிலும் ஒரு மூட்டையா தான் கிடப்பேன். கரையில் கிடக்கிறது வரையிலும் பேர் தான் வலை, ஆனா இந்த வலையை குறித்த நோக்கம் நிறைவேறல. அப்ப இந்த வலை பயன்பட வேண்டுமானால் எங்க போகணும்? ஆழங்களுக்கு போகணும். இன்றைக்கு ஆமேன், அந்த மனுஷனை இப்படித்தான் சொன்னா, என்னை இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. எப்படி எப்படி எப்படி? ஒரு முறை கூட சொல்லுங்க. எனக்கு யாராகிலும் ஒருவர் உதவி செய்திருந்தால் அதை நான் செய்து முடித்திருப்பேன். யாராகிலும் ஒருவர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருந்தா அந்த கடனை விட்டு நான் வெளியே வந்திருப்பேன். யாராகிலும் என் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கொஞ்சம் எனக்கு கை கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் கரையில் கடந்து தகைக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு வந்திருக்காது. இதுதான் வலையின் ஏக்கம். சில வலைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில வலைகளின் ஏக்கங்களை கண்ட கர்த்தர் இன்று ராத்திரியில் சொல்லுகிறார், இனி கரையில் அல்ல, இனி உனக்கு வேலை
ஆழத்தில் என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருக்கணுமோ அங்க வலை இருக்கும். இனி எங்கே இடப்படணுமோ அந்த இடத்துல இடப்படணும் வலை. இன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒருவேளை சில பிள்ளைகளுடைய ஏக்கமாக கூட இருக்கலாம். ஆவியானவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்த நேற்று இரவில் ஆவியானவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை வேறு விதமாகத்தான் நான் நினைத்தேன். ஆனால் இன்று ராத்திரியில் ஆவியானவர் என்னை அதை குறித்து என்னை பேச வைக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் செயல்பட விரும்புகிறேன், ஆனால் கரம் கொடுக்க யாரும் இல்லை. நான் பயன்பட விரும்புகிறேன், என்னை பயன்படுத்த யாரும் இல்லை. நான் இறங்கி சுகமடைய விரும்புகிறேன், எனக்கு ஒரு கை கொடுத்து இறக்கிவிட யாரும் இல்லை. இதுதான் வலையினுடைய ஏக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த வலை கரையில் அல்ல, அந்த வலைக்கு வாழ்க்கை எங்க இருக்கிறது? ஆழங்களில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆழத்தில் நிற்க வேண்டிய வலை இப்ப எங்க இருக்கிறது? கரையில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறேன். பேதுரு வலைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஹலோ, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நான் ஒன்னு கேட்கிறேன். இதை அலைச்சும் பொழுது நமக்கு ஒரு உண்மை புரிகிறது. அதன் எஜமானனுக்கு அந்த வலையின் மேல் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வலையின் வேண்டான்னு வச்சிருப்பாருன்னா அது குப்பைக்கு போயிருக்கும். இந்த வலையின் வேண்டான்னு நினைச்சிருப்பாருன்னா அது பழைய பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு அது போயிருக்கும். ஆனா அந்த வலை இன்னும் யார் கையில தான் இருக்கு? பேதுரு கையில தான் இருக்குன்னா, பேதுருவுக்கு கடந்த இரவெல்லாம் இந்த வலை தோல்வியை சந்தித்திருந்தாலும் இந்த வலையின் மேல் பேதுருவுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த தலைப்பு, இந்த வார்த்தை என்ன? எதிர்பார்ப்பு. இன்னும் எதிர்பார்ப்புக்குட்பட்ட வலை. 2025 முடிவில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆமென், உங்கள் வாழ்க்கையை குறித்த உங்கள் மதிப்பீடு என்ன என்று எனக்கு தெரியாது. நீங்க உங்க லைஃப குறித்து என்ன பார்க்கிறீங்க? இனி வாழ்க்கை இல்லை, இனி ஊழியம் இல்லை, இனி தரிசனம் இல்லை, இனி செயல்பாடு இல்லை, இனி முன் செல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இன்னும் வலை யார் கையில் தான் இருக்கிறது? செயல்படுத்துகிறவனின் கையில் தான் இருக்கிறது. அப்ப இந்த வலைக்கு என்ன இருக்கிறது? இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. எதிர்பார்ப்பு இருக்கு. வலையின் மேல் ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்தும் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் தள்ளத்தக்கவர்கள் அல்ல, வெறுக்கத்தக்கவர்கள் அல்ல, மறக்கத்தக்கவர்கள் அல்ல, வேண்டாம் என்று சொல்லத்தக்கவர்கள் அல்ல. இந்த 31ஆம் தேதி இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த ராத்திரியும் நான் உன்னை அலசிக் கொண்டிருக்கிறேன். எதற்கு தெரியுமா? இன்னும் நீ பயன்படுவாய் என்று, இன்னும் நீ வளருவாய் என்று, இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று, இன்னும் நீ கட்டப்படுவாய் என்று என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்ப்பு இழந்து வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்வை குறித்து ஏதாகிலும் ஒரு எல்லையில் எதிர்பார்ப்பு இழந்து என் முன் வந்திருப்பீர்கள் என்றால், கையிலே கரை ஆழத்தில் இருக்க வேண்டிய நான் எங்க இருக்கிறேன்? கரையில் இருக்கிறேன். ஆனால் இன்னும் பயன்படுத்த போகிறவருடைய கரத்தில் இருக்கிறேன். அவர் என்னை இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அலசி கொண்டிருக்கிறார் என்றால், என்னை பயன்படுத்தத்தக்க ஒரு தெய்வம் என்னை குறித்து சொல்லி இருக்கிறார், உனக்கு பதிலாக இன்னொருவனை நான் கையில் எடுக்க மாட்டேன், இன்னும் உன்னை பயன்படுத்த
நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் பேதுருவை பார்த்து கேட்கிறேன், பேதுருவே, இந்த வலை நேற்று இரவெல்லாம் உனக்கு உதவி செய்யவில்லையே? நேற்று இரவெல்லாம் இந்த வலை தோல்வியை கண்டது. மறுபடியும் இந்த வலையை நீ ஏன் கரத்தில் எடுத்திருக்கிறாய்? ஐயா, நேற்று இரவில் மட்டும்தான் இந்த வலை எனக்கு உதவி செய்யவில்லை. நேற்றை முன்தினம் இது எனக்கு பயனுள்ளதாக இருந்த வலை. இந்த இடத்தில் இருக்கிற சில வலைகள் தற்போதுதான் பயனில்லாதவையே தவிர ஒரு சில காலங்களுக்கு முன்பு தெய்வத்திற்கு வேண்டி செயல்பட்ட சில வலைகளாக்கும். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நான் சொல்லுகிறது சரிதானா? அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத கொஞ்சம் முன்னாடி ஏன் ஆண்டவரை சிலரை மறுபடியும் எழுப்ப விரும்புறீங்க? ஏன் ஆண்டவரை மறுபடியும் சிலரை சுத்திகரிக்க விரும்புறீங்க? ஏன் ஆண்டவரை மறுபடியும் சிலரை அலச விரும்புறீங்க? மறுபடியும் சிலரை கழுகி பழைய இடத்தில் கொண்டு உட்கார வைக்க விரும்புறீங்க என்று கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆவியானவரோடு கேட்ட ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்கவா? ஏதேன் தோட்டத்தில் ஒரு மனிதன் இருந்தான், ஆதாம். அவருடைய துணைவியார் ஏவாள். இவங்க 2 பேரையும் ஆண்டவர் வேண்டான்னு வச்சிருந்தா இத்தனை கோடி மக்களுக்கு வருத்தமே இருந்திருக்காது. உங்கள்கிட்ட போய் சொன்ன பாருங்க. ஏன் என்ன ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறிய? நீங்க சிந்திக்கிறீங்களா? ரொம்ப ஆழமா சிந்திக்கப்படாது. மணி 11:30 உள்வாங்கிரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ரொம்ப உள்வாங்கப்படாது, மேலோட்டமா இருக்கணும். அப்படியே ரொம்ப ஆழமா சிந்திச்சு அப்படிங்கிற மியூசிக் வரும் பிறகு. அது ரொம்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதான்னு கேளுங்க. இன்றைக்கு ராத்திரியிலும் சில தேவ பிள்ளைகளை, வா, உன்னை நான் அலசி மறுபடியும் பழைய இடத்தில், உன்னை நான் மறுபடியும் சுத்தப்படுத்தி பழைய இடத்துல உன்னை மறுபடியும் வைக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அப்ப ஏன் ஆண்டவரேன்னு கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், பாரு, ஏதேன் தோட்டத்துல பாரு, இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள், உலக மக்கள் தொகை எவ்வளவு? மனிதர்களாகிய நாம் அதை மட்டும் கரெக்டா செய்யறோம். சொல்லுங்க, அது என்ன? 700. இந்தியாவில் பிள்ளாது, உலகத்துல எத்தனை கோடின்னு கேட்டேன். 700. நம்மால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறோம் இல்லையா மக்களே? எப்படி 1000 ஆயிரம். என் ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி நிரப்புங்க. அது மட்டும்தான் இப்ப நடக்கு, வேற ஒண்ணு நடக்கிறது இல்லை. அதான் சொன்னேன், 800 கோடி பீப்புள். நான் இன்னைக்கு 800 கோடி பீப்புளுடைய பரிசுத்தத்திற்கு ஆள வேண்டியது இருக்கு. 800 கோடி மக்களுடைய விசுவாசத்திற்கு ஆள வேண்டியது இருக்கு. 800 கோடி மக்களுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு ஆள வேண்டியது இருக்கு. இந்த 800 கோடி மக்களுடைய நிலை நிற்புக்கு ஆள வேண்டியது இருக்கு. இதுக்கு பதிலா அந்த 2 பேரையும் வேண்டான்னு வச்சுட்டு ஒரு அரைபிடி மண் எடுத்து சின்னதா, எப்படி சத்தியால போல சின்னதா 2 பேரை செய்திருந்து, இவ்வளவு நெட்டையா ஒண்ணும் வேண்டாம், ஒரு கையில எடுக்கிற அளவுக்கு போரும். ஏமாக்கா உயரமா இருந்தா அது ஆக நிறைய பிரச்சனை வேற. அதனால சின்னதாட்டு 2 பேரை செய்திருந்தா இந்த 800 பேர், 800 கோடி மக்களுடைய அழிவுக்கு வேண்டி திறப்பில் நிக்கணுமா? வேண்டாம். அந்த 2 பேரையும் வேண்டான்னு வச்சிருந்தா போரும். அந்த 2 பேரையும் ஆண்டவர் வேண்டான்னு வச்சிருந்தா இன்னைக்கு ஆலயம் வேண்டாம். நம்ம எல்லாம் இப்ப எங்க இருந்திருப்பான் தெரியுமா? ஏமா இமேஜினேட் பண்ணுமா, ஏதேன் தோட்டத்துல எப்படி ஏதேன் தோட்டத்துல நம்ம எங்க இருப்போம்? இப்போ உலாவது ஒன்றும் குறவில்லை. காலையில வாய்க்காலுக்கு மத்தியானம் 10 மீன் கிடைக்கும், உலாவத்தான் செய்ய. ஆனா என்ன, ஏதேன் தோட்டத்துல இல்லை. உலாவுவது மட்டும் முறைப்படி நடக்கு, ஆனா இடம் மட்டும் வேற. அங்க என்ன நடக்கும் மக்களே? அது கப்பல் தானே. உனக்கு நான் போட்டு செய்ய வேண்டியது வரும் ராத்திரி.
பைபிளங்களே நீங்க பாருங்க, நம்ம போவோம். அப்ப கவனிக்கணும். இப்ப நான் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே அவங்க ரெண்டு பேரை நீங்க சங்கடப்பட மாட்டீங்களா? நான் ஒரு காரியம் சொல்லட்டா, அந்த 2 பேரை வேண்டான்னு வச்சிருந்தா என மண்டை இந்த கதி ஆயிருக்கா? இப்ப காரியம் எப்படி கிடைச்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். அல்லேலூயா. நானும் கொஞ்சம் முடியோட நடந்திருப்பேன். இது ஆண்டவரே அவ ஏன் வரலையோ கூட்டத்துக்கு, அவன் அடிச்சிருப்பானோ என்னவோ, ஆமென், அவன் என் கூட்டத்துக்கு வரல, முதலாளி லீவு கொடுக்கலையோ என்னவோ, இப்படி எல்லாருக்காகவும் மண்டைய போட்டு படாத பாடுபட்டு பாத்தியா, அப்ப என் முடி வரைக்கும் மிஞ்சி இருக்கும். இதுக்கு யாரு காரணம்? அந்த 2 பேரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? வேண்டான்னு வச்சிருக்கணும். அப்ப நான் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், நீங்க ஏன் அதை செய்யல? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் மறுதலித்தான் அவன், ஆனால் அதற்கு முன் அநேக நாட்கள் என் கைபிடித்து நடந்தான், அவனை மறக்க முடியாதே. ஒரு நாள் மறுதலித்தான், ஒரு நாள், ஆனால் அதற்கு முன் அநேக நாட்கள் என் கையை பிடித்துக் கொண்டு, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகிமையானவர் ஆண்டவரே, நீர் அற்புதர் ஆண்டவரே என்று என் பிள்ளை ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் என் கைபிடித்துக் கொண்டு நடந்தான். அவனை எப்படி வேண்டாம் என்று சொல்வது? ஆகையால் அவன் மறுபடியும் என் கைபிடித்து நடக்க சிலுவை நாதரை வைத்திருக்கிறேன், அவன் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அதே மைண்டோட பேதுருவிட்ட கேளுங்க, போன ராத்திரி முழுவதும் இந்த வலையினால் உமக்கு எந்த பயனும் இல்லையே, பின்ன ஏன் மறுபடியும் இந்த வலையை எடுத்து அலசுகிறேன்? பேதுரு எனக்கு சொன்னார், இந்த வலை வெறுமையாய் திரும்பினது நேற்றுதான், ஆனால் இதுவரையும் என்னையும் என் மனைவியையும் என் மக்களையும் என் குடும்பத்தையும் பட்டினி இல்லாமல் போஷித்தது இந்த வலைதான். ஒரு நாள் அது வெறுமையாய் திரும்பினதற்காக இத்தனை வருஷங்கள் அந்த வலை எனக்கு செய்த உதவியை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அதே வலையை கர்த்தர் கையில் எடுக்கிறார். எதற்கு தெரியுமா? முன் இருந்தது போல இன்னும் அந்த வலையை மாற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வலைக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. வலைக்கு ஒரு சந்தோஷம், என் குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் எஜமானன் என்னை தள்ளிவிட மாட்டார். இந்த 2025 வருஷம் டிசம்பர் மாதம் 31 ராத்திரியில் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் இருக்கிற சில வலைகளை இன்று ராத்திரியில் நான் அலசுவதற்கு வர காரணம், இங்க இருக்கிற சில தேவ மக்களுக்கு இன்னும் ஒரு எதிர்காலம் உண்டென்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஒரு கணம் கர்த்தரை ஆராதித்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசம் இழந்தவர்கள், எதிர்காலம் இழந்தவர்கள், ஜெபஜீவியம் இழந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்தவர்கள், தரிசனத்தை இழந்தவர்கள், இன்னும் அவர் என்னை மறந்து விடுவார் என்று மனம் கலங்கி நிற்கிற சில தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் அலசுவதற்காக அவர் கையில் எடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இன்னொரு காரியம், நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். எலியாவின் காலத்திலே ஒரு மகிமையானது கிரேட் ரிவைவல், இந்த உலகத்தில் எவராலும் மறுக்க முடியாத ஒரு பயங்கரமான எழுப்புதல் வந்த நாள் எலியாவின் காலத்து எழுப்புதல் மகிமையானது. ஆனா அன்னைக்கு எலியா நினைச்சிருந்தா இன்னொரு பலிபீடத்தை கட்டி இன்னொரு பலிபீடத்தை உருவாக்கி அந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்ற பெயரிட்டு அந்த பலிபீடத்தை யூஸ் பண்ணி இருக்கலாம். நான் எலியாவை பார்த்தும் ஆவியானவரை பார்த்தும் கேட்கிறேன், நீர் இன்னொரு காரியத்தை செய்திருக்கலாமே.
ஆனால் ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆமென், இந்த பலிபீடம் இன்றுதான் இது எப்படி இருக்கிறது? ஒளி இழந்து கிடக்கிறது, வலுவிழந்து கிடக்கிறது. ஒரு காலத்திலே எனக்காக தீவிரமாய் செயல்பட்ட ஒரு பலிபீடம், ஓய்வின்றி அக்கினி எறிந்த ஒரு பலிபீடம். ஆகையால் மறுபடியும் இந்த பலிபீடத்தை என்னுடைய மகிமைக்கென்று உருவாக்கும்படி இந்த பலிபீடத்தை செப்பனிட போகிறேன். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இந்த ராத்திரியில் கடந்த சில நாட்களில் நடந்த சில சம்பவங்கள் உங்கள் ஜீவிதத்தில் இனி என்ன ஆகுமோ என்ற கேள்வியை எழுப்பி இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். அலசுகிற கர்த்தரின் கை உங்களிடத்திலே செயல்படுகிறது வரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வலையின் மேல் படைத்தவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா. உங்கள் எஜமானன் உங்களை இன்னும் குட்டுகிறார், உங்களை இன்னும் கடிந்து கொள்ளுகிறார், இன்னும் அதை சரியாக்க முற்படுகிறார். உங்களை ஏன் வந்தாய், ஏன் வரவில்லை, ஏன் செய்தாய், ஏன் செய்யவில்லை என்று கேட்கிறார் என்று சொன்னால் அலசுகிறார் என்று அர்த்தம். அலசுகிறவனின் சத்தம், அலசுகிறவனின் கை நம்மேல் படுமானால் ஆமீன், வலைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமீன், எதிர்காலம் இல்லாத வலையை யாரும் தொட விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, நம் ஆண்டவர் இன்னும் ஒரு எதிர்காலம் நமக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்க, இன்னும் ஒரு எதிர்காலம், இன்னும் ஒரு எதிர்காலம், இன்னும் ஒரு எதிர்காலம். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஓ, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. ஓ, எதிர்காலம் நமக்குண்டு. சேர்ந்து பாடலாமா? எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நன்றி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை கைத்தட்டி பாடுவீங்களா? தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஓ, சமாதானம் தருகிறார். சொல்லுங்க, சமாதானம் தரு
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். அருமை. தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. தற்போது இந்த சபை, இந்த வலைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வலையின் மேல் பேதுருவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வலையின் மேல் இயேசுவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இடத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் வரும் காலங்களில் எதிர்பார்ப்புடையவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, ஏன் அலச வேண்டியது வந்துச்சு? இந்த வலை எப்படி இருக்கிறது? அழுக்கடைந்து இருக்கிறதா? இந்த வலை எப்படி இருக்கிறது? அழுக்கடைந்து இருக்கிறது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எப்ப இந்த வலை எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் ரொம்ப சுத்தமா இருந்த வலை, ரொம்ப சுத்தமா இருந்த வலை. ஆனால் கடல் என்ற உலகத்திலே அது போய் அரித்து வந்ததுனால இப்ப இந்த வலையெல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கடைந்து இருக்கிறது. இந்த அழுக்கான நிலையில் இருக்கிற இந்த வலையை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த வலையை இந்த நாட்களில் என்ன செய்யணும்? நம்ம மறுபடியும் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. வலை என்ன செய்யப்பட வேண்டும்? ஓகே. அடுத்ததாக இந்த வலையில் ஒரு சில இடத்திலே பழுது இருக்கிறது. இந்த வலையில் ஒரு சில இடத்துல என்ன இருக்கிறது? பழுது இருக்கிறது. அந்த வலை மறுபடியும் என்ன செய்யப்படணும்? சரி செய்யப்படணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வலை எதற்காக அலசப்பட வேண்டும்? இது எங்க இருக்கிறது? செயல்படாம இருக்கு. அது மறுபடியும் என்ன செய்யணும்? செயல்படணும். தோல்வியை கண்டிருக்கு, அது மறுபடியும் வெற்றி அடையணும். அது கரையில கிடக்கு, அது மறுபடியும் எங்க போகணும்? ஆழத்துக்கு போகணும். அது மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும். அது ரொம்ப அழுக்கடைஞ்சு கிடக்கு, அது மறுபடியும் சுத்தமாகணும். அது பழுதடைஞ்சிருக்கு, அது மறுபடியும் புதிதாகணும். கைகளை உயர்த்து ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென். இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவருடைய பெரிய விருப்பம் என்ன தெரியுமா? மறுபடியும் சொல்லுங்க, தம்பி சொல்லுங்க, மறுபடியும் முந்தின சீருக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். முந்தின அனுபவம், முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கை, முந்தின ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய சபையின் முந்திய அனுபவங்கள், கிறிஸ்தவ சபைகளின் ஆதி திருச்சபை கண்ட அந்த முந்திய அனுபவங்கள், ஆண்டவர் அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனது எதுவாய் இருந்தாலும் இன்றைக்கு ராத்திரியிலே நான் அதை திரும்ப கொண்டு வர விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஜோர கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை மறுபடியும் புதுப்பிக்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? அதை விரும்பினா உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை மறுபடியும் நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும், சத்தம் உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை மறுபடியும் நீங்க உருவாக்குங்க, என்னை நீங்க மறுபடியும் உருவாக்குங்க, என்னை மறுபடியும் நீங்க உருவாக்குங்க. ஆண்டவரே, கர்த்தர் என்னை அலசும்படி சொல்லுங்க, அலசும்படி உங்க கைகளில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் என்னை அலசும்படி உங்க கைகளில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கண்ணீரோட உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் கண்ணீரோட உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் கண்ணீரோட உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், எவன் ஒருவன் இன்னைக்கு ராத்திரி என் கைகளில் நான் அலசுங்க ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து அறிகிறவரே, என்னை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2025 வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த கரெக்டா 11:45 மணி 11:41 என்னை உம்முடைய கைகளில் தருகிறேன். எதற்கு தெரியுமா? மறுபடியும் நீங்க அலசணும், மறுபடியும் பழுதை சரி பண்ணணும்,
மறுபடியும் என்ன அசுத்தத்தை மாற்றணும், மறுபடியும் என்ன குறித்து வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையின் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், மறுபடியும் ஆழத்திற்கு அழைத்து போகணும், மறுபடியும் நான் நிரம்பி வழிகிறவனா மாறணும், மறுபடியும் வாழ்க்கையில் மாற்றத்தை கற்றறி ஏற்படுத்தணும், மறுபடியும் ஆழத்தில் செயல்படணும். விரும்புகிறவர்கள் மட்டும் உண்மையாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையால இனி மௌனமாய் இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் ஆழமா, கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி, ஐயா இன்றைக்கு ராத்திரி சுத்திகரிப்புக்கு, இன்றைக்கு ராத்திரி தெய்வீக சிந்தனைகளுக்கு, இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கு என்ன தருகிறேன். இன்னைக்கு ராத்திரி உருவாக்குங்க. தம்பி துதிக்கிறீங்களா? 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 ஆராதிக்கிறீங்களா தங்கச்சி? ஆவியில் 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 தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆழத்திற்கு அழைத்து செல்லுவேன், ஆழத்தில் கொண்டு போவேன். வருகிற வருஷங்கள் ஆமென் சில அடையாளப்படுத்துகிற வருஷங்கள். இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதியவைகளை செய்வேன். பிள்ளைகளுக்கு புதியவைகளை செய்வேன். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. சொல்ல முடியுமா? இது இன்றே நீ காண்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் காணும் பாஸ்டர். I believe that word. நான் இந்த வார்த்தையை நம்புறேன். ஹல்லேலூயா. கடந்த வருடத்தின் தோல்விகளாய் இருக்கலாம், கடந்த வருடத்தில் மறக்கப்பட்ட சில எல்கைகளாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை 2025 என் கையை விட்டு நான் வேண்டாம் என்று தூர போட்டு விடவில்லை. கையில் இருக்கிறது வரையிலும் எதிர்காலம் உண்டு என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவரே என்னை மறுபடியும் கட்டுவீராக, என்னை மறுபடியும் உருவாக்குவீராக, என்னை மறுபடியும் கட்டுவீராக, மறுபடியும் என்னை அலசுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு ராத்திரியில் நான் இன்னொரு கோணத்திலே நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. நிச்சயமா சொல்றேம்மா, ஆண்டவர் மறுபடியும் உன்னை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அலசுகிறார், கர்த்தர் அலசுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அலசுகிறார். எத்தனை வலைகள் தங்களை அவர் கையில் அலச கொடுக்குமோ அத்தனை வலைகளும் ஆழங்களை காணாமல் இருக்காது. அத்தனை வலைகளின் மேலும் ஒரு ஆழங்கள் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சொல்லுங்க. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அது இன்றே
அது இங்கே நீ காண்பாய். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளோ சொல்ல முடியுமாமா? ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஒன் செகண்ட் சொல்லுங்க. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். என் இயேசு தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதீங்க கலங்காதீங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டார். உங்க இயேசு இயேசு கைவிட உங்க மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். எங்க இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நேரம் சரியாக ஆமென் 11:47 தாண்டிவிட்டது. புதிய வருடத்திற்கு நேராக நாம் செல்ல போகிறோம். புதிய வருடத்திலும் நான் இதைத்தான் பேச போகிறேன். ஆவியானவர் நம்மோடு இன்னும் பேச போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வலை அலசன். இந்த நியூ இயர் சர்வீஸ்ல என்ன வலைகள் என்ன செய்யணும்? ஆமா, கிளீன் ஆகி தான் கிளம்பணும். இந்த ராத்திரி நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்படும் பொழுது சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் புறப்படணும், பயன்படத்தக்கவர்களா புறப்படணும். இந்த வருடத்தில் எங்கெல்லாம் பழுது வந்துச்சு, எங்கெல்லாம் சரியில்லாம போச்சு, எந்த இடமெல்லாம் பழுது ஆயிடுச்சு, எந்த இடத்துல எல்லாம் நான் கேர்லெஸ்ஸா இருந்தேன், எந்த இடத்துல இந்த இடத்துல நான் கவனக்குறைவா இருந்ததுனால இன்னைக்கு நான் கரையில இருக்க வேண்டிய, ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு. நான் ஆழத்துல இருக்க வேண்டியவன் இல்லையா? எதனால நான் கரைக்கு வந்தேன், எதனால எனக்கு தோல்வி, எதனால எனக்கு பிரச்சனைங்கிறத இந்த ராத்திரி பார்த்துட்டு ஒரு புதிய நம்பிக்கையோட கிளம்ப போறோம். கர்த்தர் மாற்றங்களை தர விரும்புகிறார். Hallelujah. Praise the Lord. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? Hallelujah. நான் என் ஊழியத்தில், என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், எவ்வரி இயர் நியூ பிகினிங். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய ஆரம்பம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அதை என் ஊழியத்தில் பார்த்திருக்கேன், என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். எவ்வரி இயர், ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய ஆரம்பம் என் வாழ்க்கையில இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆரம்ப ஊழியத்தில் இருந்திருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. சபையில் அது இருக்கும்னா கண்டிப்பா குடும்பங்கள்ல இருக்கும். இந்த 2025 வருஷத்துல நீங்க யாரும் கஷ்டப்பட ஒண்ணும் இல்லை. உங்களை எல்லாம் கர்த்தர் ராஜா மாதிரி நடத்தினா தெரியுமா உனக்கு? தானே பார்த்தேன். ஹல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த வருஷம் எல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அடுத்த வருஷம் கஷ்டமில்லே இருக்காதுன்னு. ஒன்னும் இல்லை, இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் மகிமையா நடத்தினார். இல்லைன்னு சொல்லு. உனக்கு என்ன குறை வச்சாரு ஆண்டவர்? என்ன குறை வச்சாரு ஆண்டவர்? நம்ம வீட்டுல எவ்வளவு ஆச்சரியமா நடந்துச்சு. ஆமாவா இல்லையா? உங்களை இதுவரை நடத்தினாரா இல்லையா? நான் ஆண்டவருக்கு சொல்றேன், எப்ப என் பிள்ளைகளுக்கு ஒரு குறவும் கிடையாது. கடன் இருக்குன்னு சொல்றியா? அது லோன் எடுத்து நீ தானே வீடு வச்சா? அதெல்லாம் ஆண்டவர் கணக்குல. அல்லேலூயா. நல்லது தானே இருந்துச்சு பழைய வீடு, ஒரே ஒரு இடத்துல தானே ஒளிவிச்சு, அதை அடைச்சிருக்கலாம்ல. நிறைய பேசினா சரியாவது. புது வருஷம் சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது குறை வச்சார் உங்களுக்கு? பக்கத்துல கிழங்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? என்ன குறை வச்சார் உனக்கு? நல்லா தானே வண்டி போயிட்டு இருக்கு. இதை விட மேன்மையாய் கர்த்தர் இன்னும் நடத்துவார். இதை விட நடக்கும். அல்லேலூயா.
அப்ப சிலர் சொல்லுவோம், பாஸ்டர் இந்த வருஷத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நடக்கல. ஐயோ, உன் பிள்ளைக்கு கல்யாணம் இந்த வருஷத்துல நடக்கும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீதான் சொல்லிட்டு நடந்த. அது ஆண்டவருடைய ஆதீனத்திலே கிடையாது. ஆண்டவருடைய காலண்டர்ல அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்திருந்தா நீ இன்னும் வீடுகளமான போயிருப்பே. இந்த வருஷம் போகலைன்னா அது வேற ஏதோ வருஷத்துக்கு வேண்டி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார்னு நான் நம்புறேன். நீங்க நம்பினா கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆமா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அலச போறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பழைய வருஷத்துல ஒரு நம்ம இதே பிரசங்கம் தான் கண்டினியூ பண்ண போறேன். ஏன்னா எனக்கு ஆக நேற்றுக்கு ராத்திரி 12 மணி வந்துச்சு, இன்னைக்கு ராத்திரியும் 12 மணி வருது. என்ன அதை புது வருஷம்னு சொல்லுதோம். என்ன புது ஒரு வாக்கு தத்துவத்தோட கிளம்புறோம். மணி என்ன ஆயிட்டு பாருங்க, மணி என்னாச்சு பாருங்க, 51 சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, புதிய வருடத்துக்கு நேரம் ஒண்ணு போயிட்டு அப்புறம் பிரசங்கம் கேட்க போமா? ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே? பேபி, உனக்கு தூக்கம் வருதாடா? நல்லதானே இருக்கே. பாருங்க, போன வருஷம் 1ஆம் தேதி நம்ம ஆலயத்துல கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த ராத்திரி 1ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம்? ஆலயத்துல வந்து முடிக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த வருஷத்துல வந்தோம். அடுத்த வருஷம் தான் இந்த சர்ச்சை விட்டே போவோம். தெரியுமா உனக்கு? ஆலயத்தில் ஆரம்பிச்சு ஆலயத்துல முடிக்கணும், ஆவியில ஆரம்பிச்சு ஆவியில முடிக்கணும், தரிசனத்தில் ஆரம்பிச்சு தரிசனத்துல முடிக்கணும், அப்பா வீட்டுல ஆரம்பிச்சு அப்பா வீட்டுல முடிக்கணும், அவர் பாதத்தில் ஆரம்பிச்சு அவர் பாதத்துல முடிக்கணும். ஆரம்பம் சரியா இருந்தா முடிவு சரியா தான் இருக்கு. ஆரம்பம் சரியா இருந்தா முடிவு சரியா தான் இருக்கு. மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், அடிச்சாலும் பிடிச்சாலும் எல்லைக்குள்ள மட்டும் கிடந்துக்கா. உசுறு போகாம கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. எல்லைக்குள்ள மட்டும் கிடந்துக்கா, மீதிய கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய வருஷத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? வரவேற்க போறோம். இப்ப சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எனக்கு 1 வயசு கூட போகுது, சந்தோஷம். வயசானவங்களுக்கு கேட்டா ஐயோ கிழவனாவரனே தோத்திர. எல்லாரும் என்னை எப்படி கூப்பிடுவாங்க? தாத்தான்லையோ கூப்பிடுவாங்க. எனக்கு வயசு 1 கூட ஏறிடுச்சே. ஆமா, எல்லாம் கர்த்தர் தருகிற ஈவு தானே. ஆண்டவர் கொடுக்கிற ஆயுசு நாட்கள் தானம்மா. ஆண்டவர் பெரியவர் தெரியுமா? ஆண்டவர் பெரியவர் தெரியுமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? அப்பா கொடுத்த நல்ல வருஷத்தை ஒண்ணு அப்படியே என்றாயிருவோம் ஐயா. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே 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 எந்திரிச்சிருங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமா, நீங்க பழைய வருஷத்துக்கு ஏதாவது வாழ்த்தை சொல்ல போறீங்களா? இப்ப ஒரு ஆளை விட்டு இன்னொரு ஆள் கூட போறீங்கன்னா பழைய ஆளுக்கு ஒரு பாய் சொல்லணுமா இல்லையா? 2025க்கு உங்க அறிவுரை என்ன? உங்க வாழ்க்கையில இனி அந்த ஆளை பார்க்கவே முடியாது. யார 2025 இனி உங்க லைஃப்ல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால ஒரு வார்த்தை 2025க்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இனி நான் உனக்கு டிஸ்டர்பா வரவே மாட்டேன். இனி நம்ம 2 பேரும் பார்க்கறதே இல்லை. ரொம்ப தேங்க்யூ, நீ போயிட்டு வான்னு சொல்ல வேண்டியதா? ஆமா, பழைய ஆண்டு ஜெயமா கர்த்தர் நடத்தின இந்த 2025ல அப்ப உங்களுக்கெல்லாம் 3 வேளையும் உங்க முன்னால சோத்த வச்சாரடா. அப்ப கைத்துக்கு ராமேன்னு சொல்லு. ஒவ்வொரு நாளும் உடை உடுத்தி வெளியே வருவதற்கு வஸ்திரம் தந்தாரா இல்லையா? எவன் முன்னாடியும் தலை குனியாம இதுவரைக்கும் வாழ வச்சாரா இல்லையா? அது போல இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் ஒரு குறைய வைக்கல. நல்லா தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. என்ன நம்ம ஆசைப்பட்ட சில காரியம் நடக்கலன்னு சில பிள்ளைகள் நினைக்கிறீங்க. அது அவர் நினைச்ச நேரத்துல சரியா நடக்கும். அதை குறித்து நீ கவலைப்படாது. எல்லாம் ஆச்சரியம். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலங்களில் நேர்த்தியா செய்கிறார். ஒரு ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம துதியோட புதிய வருஷத்துக்குள்ள போறோம். எப்படி போறோம்? சிலர்லாம் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள போய்
நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. சிலர் விமானத்துல பறந்துகிட்டே செலிப்ரேட் பண்றாங்க. சிலர் டாஸ்மார்க்ல செலிப்ரேட் பண்றாங்க. சிலருக்கு புது வருஷம் எப்ப வந்துன்னே தெரியாது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு டீப் லைட்டை பார்க்கும்போது 3 தெரியுற நேரம் இது. உங்களுக்கு எத்தனையா தெரியுது? சில ஆட்கள் சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி உறக்கம் வருது, எனக்கு 3 தான் தெரியுது. அதெல்லாம் பெரிய கொடுப்பனே. சரி, அப்போ இன்றைக்கு நம்ம யார் முன்னாடி இருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்னாடி. சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி? அப்பா வீட்டுல தானடா, தகப்பன் வீடு இல்ல, அப்பா வீட்டுல. புதிய வருஷம் டைம் கரெக்டா சொல்லுங்க. இன்னும் இருக்கா 2 நிமிஷம். சரி, ஜோர ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இன்னும் சத்தம்மா. இப்படியா சொல்றது? சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேணாம். பக்கத்துல லைட்டா சொல்லுங்க, நம்ம புது வருஷத்துக்கு போறோம். சொல்லுனே, நம்ம என்ன செய்ய போறோம்? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். எல்லாரும் சத்தமா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கச்சோராய் விட்டுவிடு. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கச்சோராய் விட்டுவிடு. என்றுரைத்தன்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறிடாதே, என்று வாக்கு மாறிடாதே, என்று வாக்கு மாறிடாதே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றி எல்லாரும் அர்ப்பணிப்பாக. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அர்ப்பணிப்பாக. 2025 ஆண்டை விட்டு 26வது வருடத்திலே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக அர்ப்பணிப்பாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய ஹேப்பி நியூ இயர், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். வருகிற வருஷத்தில் அவர் மேன்மைப்படுத்துகிற வருஷம் முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. புதிய வருடத்திலே ஆராதனையோடு பிரவேசிக்கிற சபையே, இந்த வருடத்திலே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படி உனக்கு ஒரு வருடத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அடுத்த ஒரு தலைமுறை தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதரவற்று கிடக்கிற ஒரு தலைமுறையை பலிபீடத்தை நோக்கி ஓடி வர பண்ணுவேன். அந்த சந்ததி என்றைக்கு என் சமூகத்தை சேவிக்கும், அந்த சமூக சந்ததியை எண்ண முடியாதவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடற்கரையின் திரளத்தனையா என் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஜனமே, கர்த்தரை மேன்மைப்படுத்துவார், கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். இந்த வருடம் சொல்லு, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தலைநிமிர பண்ணுகிற வருடம், உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவ கிருபை இந்த வருடத்திற்கு வேண்டிய ஒரு தேவ கிருபை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ரிசீவ் ரியாக்கத்தா ரபாக்கபா. புதிய வருடத்திலே தேவ கிருபையில் வாழ அவருடைய அபிஷேகம் எஸ் மைண்ட் பெற்றுக்கொள்ளி பொழுது, பெற்றுக்கொள்ளி பொழுது ஒரு அக்கினி மயமான வல்லமை இது வெளிப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்து இணைந்து இந்த புது வருஷத்திற்குள்ளே இயேசு வெளிப்படுகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார். இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், கேரி தாற்றின் தண்ணீர் வற்றினாலும் காகத்தின் மரபு நின்று போனாலும் என் ஜனத்தை போஷிக்கிற ஒரு தெய்வம் உண்டென்பதை இந்த வருடம் நான் அடையாளப்படுத்துவேன். அரண்மனையில் பஞ்சம் உண்டான பொழுது விதவையின் வீட்டை நடத்தின நான் என் பிள்ளையை நடத்துவேன். மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி உனக்கு சொல்லுகிறார், வனாந்தர மார்க்கமாய் நீ நடக்கும் பாதையில் என் கரம் உனக்கு உண்டாகும். அபிஷேகம். வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. அநேக சரீரங்களுக்குள்ளே அக்கினி எரிகிறத நான் பார்க்கிறேன், அக்கினி பற்றி எரிகிறத நான் பார்க்கிறேன். எஸ், ரிசீவ், ரிசீவ். நீ காத்தாராமா ஆலயத்தில் மட்டுமில்ல, மேடையில கூட அந்த மகிமை, மேடையில கூட மகிமை, வாலிப பிள்ளைகளுக்குள்ள மகிமை. இது வருடம் ஆவியானவரின் வருடம், இது ஆவியானவரின் வருடம், அபிஷேகத்தின் வருடம். The year of Holy Spirit. Lima mama katarama, liga danama karabala baribi. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். உலகம் சபைக்கு விரோதமாக தீய திட்டங்களை வகுக்கிறது, ஆனால் என் சபையையோ கண்ணின் மணி போல் நான் காத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொன்னார். மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு. சபையே, என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. உன் குடும்பத்துக்கு கர்த்தரிடத்தில் ஒரு இடம் உண்டு. இந்த வருஷத்தில் உன் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் ஒரு இடம் உண்டு. உன் ஊழியத்துக்கு கர்த்தரிடத்தில் ஒரு இடம் உண்டு. மோசே, மோசே, இங்கே என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. உலகமே உன்னை மறந்தாலும் என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, உனக்கு என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், நேரலையில் பார்க்கிற அநேக வீடுகளுக்குள்ளே
அக்கினி புறப்பட்டு சொல்கிறது, இன்றைக்கு ராத்திரி அணைந்த சில விளக்குகள் மறுபடியும் கொளுத்தப்படும். அணைந்த சில குடும்பங்கள் மறுபடியும் கொளுத்தப்படும். முடிந்த சில தொழில்கள் மறுபடியும் ஆரம்பிக்கப்படும். பிரச்சனைக்குரிய சில இடத்திலே மாற்றங்கள் உண்டாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் சில எழும்புகிற மனிதர்கள் இருந்த இடம் இனி அவர்களை அறியாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக என் கயிறம் அனுகூலமாகவே இருக்கும். உலகம் உனக்கு எதிராக இருக்கும், என் கரம் உனக்கு அனுகூலமாய் இருக்கும். என் கரம் உனக்கு அனுகூலமாய் இருக்கும். என் கரம் உனக்கு அனுகூலமாய் இருக்கும். நான் உன்னை மேன்மைப்படுத்தியே Rimana karabala gadana makarabala bara. Rimana karabala gaduna makarabala. Jesus. Auramana shandala ribikarabala. Udaradana makarabala bausiala baribikara. Nandi Alleluia Hosanna. இந்த வருஷத்துல நம்ம செய்கிற முதல் வேலை கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லைங்களாமா? இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட்ல நீ என்ன செய்த? அப்பாவை நான் ஆராதிச்சேன். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அதுதான். பெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்ல. பெஸ்டானவருக்கு தான் ஃபர்ஸ்ட்ல. எங்க அப்பாவை நான் ஆராதிச்சேன். ஆமா ஆமா, நீ முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? ஹல்லேலூயா சொன்ன. நான் இந்த வருஷத்துல முதல்ல சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா. அல்லேலூயா ஓசன்னா. சொல்ல முடியுமா? கரம் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. ஜீசஸ் அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. வாழ்நாள் முழுவதும் அல்லேலூயா ஓசன்னா. கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமானவைகளை செய்கிறவர். ஓசன்னா ஜீசஸ். அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இன்னும் சத்தமா Jesus, we worship you, Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. இணைந்து சத்தமா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் ஒரே ஒரு முறை சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. ஜீசஸ் அல்லேலூயா ஓசன்னா. தலைக்கு மேல இரண்டு கைகளை தட்டி புத்தாண்டை வரவேற்றுக் கொள்ளுவோம். எஸ்,
yes, yes, yes. Hallelujah. Happy New Year. ஆமென். இந்த ஆலயத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் பராக்கத் திருச்சபையின் சார்பில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருப்பதா. ஹாப்பி நியூ இயர். சுத்தி சுத்தி சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, தேடி பிடிச்சு சொல்லு, சுரண்டி சொல்லு. ஹாப்பி நியூ இயர். இந்த நாளில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு பிள்ளைகளுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்களாமா? வெறும் ஹாப்பி நியூ இயரோட நிறுத்திட்டீங்களா? 2 நல்ல வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல? ஆமென். நல்ல வார்த்தை என்ன? ஒரு நீங்க சொல்லுங்க. நம்ம வசனத்திலிருந்து அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். இருதயத்தின் நிறைவை வாய் பேசும் இல்லடா, அப்படியே பேசிருங்க. நீங்க நல்லா இருப்பேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷம் உன் கடன் தீந்துரும்னு சொல்லிருங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிரதர். அவங்க முதல்ல கேட்கிற வார்த்தை உங்க நல்ல வார்த்தையா இருக்கட்டும் மக்களே. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீ சொன்னபடியே ஆகும் என்ற விசுவாசம் இருக்குல்ல, தைரியமா சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை அழிய விடாம போட்டிருக்கிறதே உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்கு தான்டா. உன்னை அழிய விடாம போட்டிருக்கிறதே உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தான். உன்னை ஒருவனு கொல்ல விடாம பாதுகாத்ததே உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான். உன்னை மறைக்காம மறைத்து வைத்திருக்கிறதே உன்னை 4 பேருக்கு முன்னால உயர்த்தி வைக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்பா ஏதோ உன்னை நினைச்சு வச்சிருக்கிறார் உன் குடும்பத்தை குறிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைன்னா உன் கூட சேர்ந்தவன் கூட நீ என்னைக்கோ போய் சேர்ந்திருப்ப. உன்னை வாழ வைக்கணும்னு அப்பா நினைச்சதுனால தான் உன்னை உசுரோட வச்சிருக்கிறான். இந்த 2026 நம்முடைய கால் மிதித்திருக்குமானா நமது வாழ்க்கையில் இன்னும் அப்பனுக்கு ஏதோ ஒன்று செய்ய இருக்கிறது. அவருக்கு என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய, எனக்கு அவருக்காக நான் ஏதோ ஒன்று செய்ய இருக்கு இருக்கு இருக்கு. நன்றி ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஆமீன். ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? உபாகமத்தின் அங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்ப பைபிளை நீங்க எடுக்க வேண்டாம், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நேரம் தருகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசிக்கணும். அதனாலதான் சொல்றேன், போடுங்க தம்பி. 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி அவர் சந்நிதி சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சபை கரம் உயர்த்தி சொல்லட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படியே அந்த உன்னைங்கிற இடத்துல எல்லாம் என்னை சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். ஒரு முறை கூட சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாய் வைப்பார். ஒரு முறை கூட சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை. ஒரு முறை கூட. என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னை மேன்மையாக வைப்பார். மார்தட்டி சொல்லுமா. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுமா சொல்லுமா வைத்து. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் வெட்கப்பட்ட ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் தலைகுனிந்த இடத்துல கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார்.
நான் மாமையின் பெருமையை வாழ்ந்த இடத்துல கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பா. நான் ஜெபித்த சில சாணங்களில் கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பா, என்னை மேன்மையாய் வைப்பா. மக்களை, நீ விசுவாசித்தால் இப்ப இந்த வார்த்தையை கைகளை தட்டி உனக்கு ஜீவனாக்கிக் கொள். கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. 2-3 சாட்சிகளால் காரியம் உறுதிப்படும். நீங்க 3 பேருக்கு அந்த வார்த்தையை சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். சொல்லுங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. Once again. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். சொல்லுங்க. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான மேன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. ஆமென். கைத்தட்டி பாடுங்க. கைத்தட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சத்துருக்கள் எதிராக எழும்பும் பொழுது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சொல்லுங்க. சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. உன் தேசம் முழுதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்கான பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க
விசுவாசத்தோட கடன் கொடுக்க கர்த்தர் உம்மை மேன்மையாக வைப்பார். கச்சேரி மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, நீ கலங்காதே மனமே, நீ கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். உங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற இந்த வருஷத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஃபர்ஸ்ட் பிரேயர், உங்களுக்காக இந்த வருஷத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஃபர்ஸ்ட் பிரேயர் இல்லைங்களாமா? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி முடிச்சா 2 கையும் உயர்த்தலாம், தப்பே இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இந்த வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படிக்கு சர்வ வல்லமையும் மாறாத கிருபையும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நான் வருகிறேன். நீர் இந்த தேசத்தில் என்னை மேய்ப்பனாக ஏற்படுத்தி கிருபையாய் கொடுத்த அன்பின் மந்தைக்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இந்த ராத்திரி பொழுதிலேயும் இந்த பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் வைத்திருக்கும் மகத்தான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேசத்தில், ஜீவனுள்ளோரின் தேசத்தில் 2026 என்று சொல்லுகிற ஒரு வருடத்தை எங்களுக்கு தந்து, அப்பா வீட்டில் தகப்பனின் வீட்டில் வந்து உம்மை ஆராதிக்கவும், இந்த புதிய வருடத்தை நாங்கள் துவங்கவும், இந்த ஜெபத்தை ஏறெடுக்கவும் செய்தேன். இந்த வருடத்திலே கர்த்தர் சொன்னபடியே இது ஒரு மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, ஊழியத்திற்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, ஊழியத்திற்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, சபைக்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, ஊழியர் குடும்பங்களுக்கு, ஊழியர்கள் குடும்பங்களுக்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, விசுவாச பிள்ளைகளுக்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, வாலிபர்களுக்கு இது மேன்மையின் ஆண்டாயிருப்பதாக, ஊழியம் செய்கிறவர்களுக்கு மேன்மையின் ஆண்டாயிருக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த வருடம் என் பிள்ளைகளுக்கு மேன்மையின் ஆண்டாயிருக்கட்டும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. சகல ஜாதிகளிலும் நீர் மேன்மையாக வைப்பீராக, சபையை வைப்பீராக, ஊழியர்களை வைப்பீராக, குடும்பங்களை வைப்பீராக. இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற எல்லா 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 தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் வைப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்திலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களை இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஜெயத்தின் ஒரு ஜெயத்தின் நாட்களாய் மாற்றி ஒரு மேன்மையாய் வைக்கிறபடியினால் சகல ஜாதிகளை பார்க்க நான் தேவைகளை சந்தியும், கடந்த வருடத்தின் குறைவுகளை நிறைவாக்கும், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். அடுத்த வருஷம் இதே விட மகிமையான ஒரு ரிப்போர்ட்டை ஒரு வீடியோ நாங்க பார்க்கணும் ஆண்டவர். எங்க குடும்பங்கள்ல நடந்த கிரேட் மிராக்கிள்ஸ், அம்மா எங்க சபையில எங்க தேசத்துல பயங்கரமான மாற்றங்கள், அற்புதங்கள், அடையாளம் என் தேவன் அதை செய்யணும் ராஜா. ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கை என்றைக்கு மேன்மையாய் இருப்பதால் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியார்களுடைய வீடு என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த வருடத்துல ஊழியம் அதிகமா நடக்கட்டும் ஆண்டவரே, சபை வளரட்டும் ஆண்டவரே, சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் அப்பா வருகை இருக்குமானால் கேக்குறீங்களா? இந்த வருஷத்தில் அப்பா வருவீங்கன்னா நாங்க உங்களை பாப்போம்ப்பா. இந்த வருஷம் எங்க அப்பா வருவீங்கன்னா உங்க முகத்தை நாங்க பார்ப்போம்.
ஆமாண்டவரே, நம்முடைய கிருபையும் பிரசன்னத்திற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.